ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹாரா டெய்லர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரியில் ரொம்ப முக்கியமானது. ஹேண்ட் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லியன் ஸ்டிச் தான், அதாவது புழுத்தையல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 வெரைட்டி உங்களுக்கு நான் போட போகிறேன். 3 கலர் தனித்தனியாக வச்சு 3 ரோசஸ் எப்படி போடுறது அப்படின்றதும், ஒரே ஃப்ளவரில் 3 கலர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். 3 ரோசஸ்க்கு ஃப்ளவருக்கு இந்த 3 கலரையும் லீஃப்க்கு இந்த க்ரீன் கலரும் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட்லேருந்து அப்படியே 6 ஸ்கின் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு கலரில் மட்டும் நான் 6 ஸ்கின் எடுக்க போகிறேன். இப்போ இது மாதிரி ஒரு கிளாத்தில் 3 ரோசஸ்க்கு ஒரு 3 டாட் மாதிரி வச்சுருக்கேன். இது எப்படி போடுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரேம் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாக தான் போட போகிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஃப்ரேம் இல்லாமல் போடும்பொழுது இந்த 2 விரலும், அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் மேலே இருக்கணும், மற்ற விரல்கள் கீழே இருந்து இப்படி மாதிரி நம்ம இப்படி இழுத்து பிடிச்சோன்னா நமக்கு ஃப்ரேமே தேவை கிடையாது. இப்போ இந்த 3 டாட்டில் ஏதாவது ஒரு டாட்டில் இப்படி ஊசியை கீழே இருந்து இப்படி மேலே குத்தி எடுத்துக்கணும். நான் நூல் வந்து பார்த்திங்கன்னா 6 பட்டை நூல் அப்படியே தான் போட்டிருக்கேன். நூல் குத்தின இடத்துல இருந்து கீழே இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு இது பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளவர் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கவுண்டிங் வச்சு செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் எத்தனை சுற்றுன்றதை நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 5 சுற்றிருக்கல. சுற்றிட்டதுக்கப்புறம் ஊசியில் இந்த நூலை இப்படி கீழே வரைக்கும் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த கட்டை விரலை இதில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தோன்னா உங்களுக்கு இந்த புழுத்தையல் ஈஸியாக வந்துடும். திரும்பவும் இதை குத்திட்டு மேலே எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு இது பேஸ், ஃப்ளவரோட பேஸ், இது 2 போடணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊசியோட காது மேலே வரக்கூடாது. மேலே வந்துருச்சுன்னா நம்ம சுற்றுனதை நம்ம கீழே இறக்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். திரும்பவும் நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5. திரும்பவும் இந்த நூலை கீழே இறக்கிட்டு இந்த கட்டை வரலால் இந்த நூலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இழுத்தோன்னா இப்போது 2 வந்துருச்சு இல்லையா. இப்போ இதை ஊசி இப்படி குத்திட்டு இப்போ 2 கோடு மாதிரி இருக்குது இல்லையா, இதோட சென்டரில், கோட்டுக்கு சென்டரில் வெளியே இப்படி எடுத்துடுறோம். இப்போ அடுத்து இந்த சென்டர் இங்கே குத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு எதிரில் ஆப்போசிட் சைடு ஊசியை, நூல் இருக்கிறது எதிர்பக்கம், ஊசியை இந்த எதிர்பக்கம் இப்படி குத்தி இப்போ வந்து உள்ளே இருக்குதா 5, வெளியே சுற்றும் பொழுது ஒரு 15 சுற்றலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சுற்றிருக்கேன். நான் போடும்பொழுது ஈஸியாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உருட்டை ஊசி. தட்டை ஊசியாக இருந்தால் உங்களுக்கு இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி உருட்டு ஊசி பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி இழுத்துட்டேன். இதை இப்படி நல்லா டைட் பண்ணிக்கணும். பாருங்கள் வந்துடுச்சா. இப்போது இதோட சென்டரில் தானே நம்ம எடுத்தோம். இப்போ இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட சென்டர் இங்கே இருக்கு இல்லையா, அதனால் ஊசியை இங்கே குத்தி அந்த சென்டரில் எடுத்துக்கணும். இதுக்கு ஆப்போசிட் இங்கே இதில் இங்கேருந்து திரும்பவும் ஒரு 15 டைம்ஸ் வந்து இதை சுத்த போகிறோம். இப்போ இதையும் இப்படி கொண்டு வந்துட்டு இதோட பாதி இப்போ இங்கேருந்து இது வந்து பேஸ், இந்த ஃப்ளவர் வந்து பேஸ், அதனால் இதோடு இதை நம்ம முடிச்சிடலாம். இந்த ஃப்ளவரை இதையும் ஒரு 50 டைம்ஸ் நம்ம வந்து சுற்றிட்டோம். இப்போது நம்ம போட்டு முடிச்சதும் இது பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமும் உங்களுக்கு கிடையாது. இப்போ இதை இறக்கி முடி போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 கலர் இருக்கு இல்லையா, இந்த 2 டாட்ஸில் அந்த 2 கலர் போட்டுருவோம். இறக்கி முடி போடும்பொழுது 2 விதமான நாட் இருக்குது. ஒன்று வந்து
நீங்கள் இப்படி வச்சதை நாட் போடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா துணியில் இப்படி குத்திட்டு இந்த நூலை இப்படி சுற்றியும் நீங்கள் நாட் போடலாம். ரெண்டாவது ஃப்ளவரும் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூ மேலே ஒரு பூ இடிக்கல, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டிங் பண்ணி போடுறதுனால தான் ஒரே ஈவனாக இருக்குது, ஒரு பூவோடு ஒரு பூ இடிக்காமல் இருக்குது. இப்போ இது 3வது ஃப்ளவரை நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த 3 ரோசஸையும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது லீஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம லேசி டேசி தையல் போடலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போமே ஃப்ளவரோடு விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது, அதுக்கு இலைகள் வச்சாதான் பார்க்கறதுக்கு அந்த லுக் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ட்ரெஸ்ஸில் நம்ம இது மாதிரி போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கட்சிஃப்ஸில் போடலாம், ஷர்ட்ஸில் போடலாம், சாரீஸில் போடலாம், பார்டர்ஸ் மாதிரி பண்ணலாம். இது மாதிரி இந்த 2 ஃப்ளவருக்கு சென்டரில் 2 ஃப்ளவருக்கு சென்டரில் நம்ம இது மாதிரி தையல் போடுறதா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லீஃப்லாம் போட்டு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம போட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளவருக்கு ஒரு கலராகவே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த புல்லியன் ஸ்டிச்சஸ்லையும் 2-3 கலர்ஸ் போடலாம். இது இந்த சைஸில் மட்டும்தான் பூ வருமா அப்படின்னா இல்லை, இதில் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட பூ போடலாம். அதில் 2-3 கலர்ஸ் சேர்த்தும் நம்ம பண்ணலாம். அது எப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு சாண்டில் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளவர் தான் போட போகிறேன் நான். முதல்ல சொன்ன மாதிரி பேஸுக்கு வந்து 2 கோடு மாதிரி தையல் ஃபஸ்ட்டு போட்டுற போகிறோம். இப்போ இதுக்கு மட்டும்தான் இந்த கலர் நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 த்ரெட் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, நீங்கள் வந்து 3 த்ரெட் 4 த்ரெட் அது மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வீடியோவில் நல்லா பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 6 த்ரெட் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இது இறக்கி நான் முடி போட்டுறேன். போட்டுட்டு அடுத்த கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். அடுத்து நான் வந்து லைட் ஆரஞ்சு எடுத்துருக்கேன். இப்படி ஊசில் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே இப்படி இறக்கி விட்டுடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அப்பப்போ கையோட பொசிஷன் மாற்றிக்கோங்க, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் வச்சு போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேமை பிடிப்போமா இது சுற்றுவோமான் இருக்கும். ஃப்ரீ ஹேண்ட்லேயே சுருக்கம் இல்லாமல் கூட போடலாம். எல்லா தையல்களுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பெட்டலோட இந்த கலர் நமக்கு ஓவர் ஆகிடும். இதுதான் நம்ம ஏற்கனவே 3 ரோசஸ் போடும்போது நம்ம போட்ட ஃப்ளவர் தான் இது. இதோட இந்த டபுள் கலர் முடிஞ்சிடும். இப்போ அடுத்து 3வது கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக எடுக்க போகிறேன். இப்போ இதை நாட் போட்டுடுறேன் இறக்கி. இப்போ கொஞ்சம் டார்க் கலர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பெட்டலுக்கும் சென்டராக பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அதுக்கப்புறம் 3 போட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 5 வரும். ரொம்ப லாங்காக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஃப்ளவர் முடிச்சதுக்கப்புறமா வந்து இது இப்போ பாருங்கள் இது தூக்கி வருது இல்லையா, அப்போ ரொம்ப லூஸாக வரும், ஃப்ளவரோட இது தெரியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே, அதாவது ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு மேலே அகலம் நீங்கள் அதிகமாக எடுக்காதீங்க.
நம்ம இப்படி இழுக்கும்போது நம்ம கட்டை விரலால் அந்த ஃப்ளவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த த்ரெட் இழுத்தோன்னா உங்களுக்கு சுருக்கம் வராமல் வரும், நீட்டாக இருக்கும் ஒர்க். இப்போ நான் போடுறது வந்து 4வது தையல், 1 2 3 போட்டு இப்போ 4வது தையல் போடுறேன். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ பட்டன்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஷோ பட்டன்ஸ்க்கு பதில் இது மாதிரி புல்லியன் ரோஸ் நம்ம வச்சோம்னா பார்க்குறதுக்கு அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து 5வது தையல் போடும்போது இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். இவ்வளோ தான் பெருசாக பண்ண முடியும்னா இதை விடவும் பெருசாகவும் செய்யலாம். இந்த ஷோ பட்டன்ஸ் மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலர் நமக்கு வரும். சென்டரில் ஒரு கலர், அதுக்கு மேலே ஒரு கலர், அதை விடவும் டார்க்காக இது மேலே ஒரு கலர் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இது இறக்கி நம்ம முடி போட்டுடலாம். இப்போ இதுக்கு எப்படி நம்ம லீஃப் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம புல்லியன் ஸ்டிச்சஸ்லேயே நம்ம லீஃப் போடுறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போது இது கீழே இறக்கி நான் முடி போட்டுடுறேன். இப்போ க்ரீன் கலர் த்ரெட் போட்டிருக்கேன். இப்போ இதை இங்கே விட்டுட்டு கரெக்டாக அந்த 1 சென்டிமீட்டரே எடுங்க, போதுமான அளவு. கீழே இறக்கிடுவோம். இப்போ இந்த சைடு பண்ண மாதிரி இப்போ இந்த சைடு பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டு சென்டர் எடுத்துட்டோம்னா கீழே உங்களுக்கு இப்படி வந்துடும். சென்டர்லேருந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நூல் நீங்கள் இழுத்துடுங்க. இப்படி உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் தெரியாமல் அதிகமாக சுற்றி இந்த பெண்டு வந்துச்சுன்னா இதை நீங்கள் நல்லா இப்படி டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணால் உங்களுக்கு அந்த பெண்டு வந்து இதுவாகிடும். இது இப்படி இறக்கிட்டோம் இல்லையா, இப்போ இது இப்படியே ஒரே ஃப்ளவராக பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளவருக்கு மேலே இங்கேருந்து மேலே ஒரு மொட்டு வர மாதிரி வைக்கலாம். பாருங்கள், இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இது பண்ணிவிட்டு இறக்கி முடி போட்டுடுறேன். முடி போட்டு இப்போ இந்த ஃப்ளவரில் நம்ம யூஸ் பண்ண ஏதாவது ஒரு கலர் மட்டும் எடுத்து மேலே ஒரு சின்ன பட் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். மேலே பட்டுக்கு சின்னதாக தான் போட போகிறோம், நிறைய சுற்றி வேண்டாம். இது ஒரு கலர் எடுக்கிறீங்க, இன்னும் ஒரு கலர் மட்டும் இதில் சேர்த்துருவோம். இதை இறக்கி முடி போட்டுட்டு அடுத்து வேறு ஒரு கலர் இதில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே போட போகிறது வந்து லைட் கலர் கொடுக்குறேன்.
போட்டு இதோட சென்டரில் கொண்டு வந்து என்ன பெருசாக போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே இப்படி ஒரு தையல் போட்டுட்டோன்னா அது வளைஞ்சு வெளியே வராது, அப்படியே அது நின்றுடும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் இது மாதிரி அங்கங்கே ஒரு ஃப்ளவர் ஆகட்டும், சாரீலே ஆகட்டும், டாப்லேயே ஆகட்டும், குழந்தைங்களுக்கு ஃப்ராக்ல ஆகட்டும், இது வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 3 கலர்ஸில் வந்து புல்லியன் ரோஸ் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரோசஸ் 3 கலரில் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும்